நம்முடைய ஸ்ரீவில்லி புத்தூரிலே காப்பாற்ற வேளாளர் குலத்திலே சுப்பிரமணிய பிள்ளை என்பாருக்கும் மீனாட்சி அம்மையாருக்கும் புதல்வராக அவதாரம் பண்ணவர் ஞானசம்பந்த பெருமான். சுப்பிரமணிய பிள்ளை என்பவருக்கு திருஞான சம்பந்தர் மேல அதீத பக்தி. ஏன்னா நம்ம முன்னாலே அவருடைய வரலாறு பார்த்தோம். பாண்டிய நாட்டுல, ஏன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரும் பாண்டிய நாடு, பாண்டிய நாட்டுல சைவ சமயம் மேலோங்கி இருக்கிறது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமே ஞானசம்பந்த பெருமான் தான். சைவ சமயம் தலைத்தோங்க செய்யவும் திருநீற்றின் பெருமை உலகறிய செய்யவும் அவதாரம் செய்து மதுரையிலே மங்கையர் கரிசியார் வேண்ட உடனே மதுரைக்கு எழுந்தருளி மதுரையிலே சைவ சமயத்தை நிலைநாட்டினார். அதனால சுப்பிரமணிய பிள்ளை என்பாருக்கு திருஞான சம்பந்தர் மேல அதீதமான ஒரு பக்தி. அதனால அவருடைய திருநாமத்தையே தன்னுடைய மகனுக்கு சூட்டினர். ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கும் திருஞான சம்பந்தருடைய திருநாமத்தையே சூட்டினர். ஞானசம்பந்த பெருமானும் வளர்ந்து வருகிறார். சிறுவயதிலிருந்தே இறைவன் மீது அதீதமான பக்தி உடையவராய் விளங்கினர். சின்ன வயசுல இருந்தே இறைவன் மேல ரொம்ப பக்தியா இருக்கார். இறைவனுடைய வேதாந்த கருத்துக்கள் இதையெல்லாம் கற்றார். இலக்கியங்களை எல்லாம் கற்றார். தோற்ற நூல்கள் எல்லாவற்றையும் கற்றார். நம்முடைய பாடல்கள் அத்தனையும் 12 திருமுறைகள் எல்லாவற்றையும் ஞானசம்பந்தர் கற்கிறார். 16ஆம் நூற்றாண்டிலே அவர் அவதாரம் பண்ணார். இப்போ அவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு வயசுல இறைவன் மேல அதீதமான ஒரு பக்தியா இருந்தார். தினந்தோறும் கோவிலுக்கு செல்வர், இறைவனை வழிபாடு செய்வர், அப்படியே தெய்வ கடாட்சமா இருந்தார். பார்க்கக்கூடியவர்கள்லாம் சொன்னாங்களா, இந்த குழந்தை சின்ன வயசுல எவ்வளவு பக்தி இறைவன் மேல, தெய்வ கடாட்சமா விளங்குறாரே அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அத்துணை பேரும் சொல்வார்களாம். அப்படி தெய்வ கடாட்சத்தோடு இறைவனுக்கு வேண்டிய தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். சின்ன வயசுலயே ரொம்ப பக்தியா இருந்தார். அப்போ ஒரு நாள் சுப்பிரமணிய பிள்ளையும் மீனாட்சி அம்மையாரும் அவருடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய மதுரை சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்வதற்காக மதுரைக்கு எழுந்தருள செய்தார். தன்னுடைய மகன் ஞானசம்பந்த பெருமானையும் உடன் அழைத்துக் கொண்டு 3 பேரும் மதுரைக்கு செல்கிறார்கள். மதுரையிலே கொச்சாமரை குளத்திலே நீராடி சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மையும் வழிபாடு செய்துவிட்டு அங்கேயே இருக்கிறார்கள். இறைவனுக்கு வேண்டிய தொண்டுகள் எல்லாம், கோவில்ல வேண்டிய தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டு இறைவனுடைய பூஜையெல்லாம் பார்த்து கொண்டு அங்கேயே இருக்கிறார்கள். சில காலம் அங்கேயே இருந்தார்கள். தினந்தோறும் சொக்கநாத பெருமானுக்கும் மீனாட்சி அம்மையாருக்கும் நடைபெறக்கூடிய பூஜையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தார்கள். இந்த சின்ன குழந்தை அதுவும் ஒரு பூஜையை கூட விடாம எல்லா பூஜையிலும் முன்னால் அமர்ந்து கொண்டு அப்படியே இறைவனுடைய அப்படியே முகத்தை பார்த்து பார்த்து ரசிக்கிறார். இறைவனுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள், சொக்கநாத பெருமானுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த அலங்காரங்களை எல்லாம் பார்த்து மகிழ்கிறார். அப்படியே மீனாட்சியை பார்க்கிற, அம்பிகையை பார்க்கிற. தினந்தோறும் சொக்கநாத பெருமானுக்கும் மீனாட்சிக்கும் நடக்கக்கூடிய பூஜைகளெல்லாம் கலந்து கொண்டு இறைவனை பார்த்து பார்த்து மகிழ்கிற ஞானசம்பந்த பெருமான். சில காலம் அங்கேயே தங்கி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய பிள்ளை என்பாரும் மீனாட்சி அம்மையாரும் திரும்பவும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தரை அழைக்கிறார்கள். வாப்பா, நம்ம ஊருக்கு போவோம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் அழைக்கிறாங்க. அழைக்கிற பொழுது ஞானசம்பந்த பெருமான் சொல்ற, இந்த உடம்புக்கு மட்டும்தான் நீங்கள் தாயும் தந்தையும், இந்த உயிருக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவர் இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மையுமே ஆவார்கள். இவர்கள் இங்கு இருக்க இவர்களை விட்டு அடியேன் நான் பிரியேன், அதனால நான் வரமாட்டேன், இவர்களை விட்டு நான் பிரியேன்.
இந்த உடம்பை இவ்வளவு காலம் நீங்கள் பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தீர்கள். ஆனால் இந்த உயிருக்கு, இந்த ஆன்மாவிற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடியவர்கள் சொக்கநாத பெருமாளும் மீனாட்சியும் தான். ஆனால் இவர்களை விட்டு நான் பிரியேன், வரமாட்டேன். இப்போ அந்த தாயும் தந்தையும் பார்க்கிறார்கள். சரி, நம்முடைய பையனுக்கு பக்குவம் வந்துருச்சு, அதிதீவிர பக்குவம் வந்துருச்சு, அதனால அழைத்தல் முறையாகாதுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே இருக்கிறார். பொற்றாமரை குளத்திலே நீராடி தினந்தோறும் மீனாட்சி அம்மையையும் சொக்கநாத பெருமானையும் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். அப்போ அதிகாலை நேரத்திலே பொற்றாமரை குளத்தை சுற்றி அந்த படிக்கரையில முனிவர்கள் எல்லோரும் சிவலிங்கம் வைத்து சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகங்கள்லாம் செய்து மலர் மாலைகள்லாம் சாத்தி முறைப்படி வேத ஆகமங்களில் சொல்லப்பட்டது போல சிவபூஜை எல்லாம் பண்றாங்க. பூவெல்லாம் சாத்தி வழிபாடு பண்றாங்க, மந்திரங்கள்லாம் சொல்றாங்க, திருப்பதிகங்களை எல்லாம் படிக்கிறாங்க. இத ஞானசம்பந்த பெருமான் பார்க்கிறார். இந்த முனிவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய அந்த சிவபூஜையை பார்த்துட்டே இருக்கிறார். இப்போ முனிவர்கள் சிவனடியார்கள் எல்லோரும் அந்த படியிலே, அந்த படிகரையிலே அமர்ந்து கொண்டு சிவபூஜை எல்லாம் செய்யறாங்க. இத பார்க்க பார்க்க ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு ஆசை, நாமளும் சிவபூஜை பண்ணணும், அதுக்கு சிவலிங்கம் வேணுமே. சொக்கநாத பெருமான்கிட்ட போய் கேட்கிறார். நேரா சொக்கநாத பெருமான்கிட்ட போய், பெருமானே, எனக்கும் உன்னை பூஜிக்கணும்னு ஆசையா இருக்குது, அதனால நீதான் அதற்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும், உன்னை பூஜிப்பதற்கு நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கிறார். மாணிக்கவாசக பெருமான் சொன்னது மாதிரி, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டா முழுதும் தருவோய். வேண்ட முழுதும், என்ன கேட்கிறோமோ கேட்டது முழுவதையும் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி அருளாளர் சொன்னது மாதிரி, வாயானை மனத்தானை மனத்து நின்ற கருத்தான், கருத்தறிந்து முடிப்பான். நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைச்சாதான் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த சொக்கநாத பெருமானிடம் முறையிடுகிற ஞானசம்பந்த பெருமான். அன்றைக்கு இரவு ஞானசம்பந்த பெருமானுடைய கனவிலே சொக்கநாத பெருமான் காட்சி கொடுத்து சொல்றார். பொற்றாமரை குளத்திலே ஈசான திக்கிலே யாம் பெட்டகத்து இருக்கிறோம், எடுத்து பூஜிப்பாயாக அப்படின்னு சொல்லி சொக்கநாத பெருமான் கனவிலே காட்சி கொடுத்து சொன்னார். இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மறுநாள் காலையில பெருமானை வழிபாடு செய்துவிட்டு பொற்றாமரை குளத்துக்கு வருகிறார். இந்த பொற்றாமரை குளத்திலே மூழ்கி சிவபெருமான் சொன்னது மாதிரி ஈசான திக்கு செல்கிறார். அந்த ஈசான திக்கிலே ஒரு பெட்டி இவருடைய கைகளிலே வந்து சேர்ந்தது. அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு மேல வர, கரைக்கு வர, மேல வந்து அந்த பெட்டியை தன்னுடைய கண்களிலே ஒட்டி கொண்டு இப்படி திறந்து பார்க்கிறார். திறந்து பார்த்தா சொக்கநாத பெருமான் லிங்க வடிவில் இருக்கிறார். ஆனந்தம், சொல்ல முடியாத ஆனந்தம், கண்களிலே கண்ணீர் வருகிறது. சொக்கநாத பெருமான்கிட்ட விண்ணப்பம் சொன்ன உடனே பெருமான் சிவலிங்கமாக நமக்கு கரங்களிலே வந்து சேர்ந்தாரு. அந்த சிவலிங்கம் கிடைத்த உடனே சொக்கநாத மீது அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே சொக்கநாதர் மீது அதீத அன்பு கொண்டு சொக்கநாத கலித்துறை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை படிக்கிறார். முதல்ல அவர் அருளி செய்த திருப்பதிகம் சொக்கநாத கலித்துறை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் 11 பாடல்களை உள்ளடக்கியது. 11 பாடல்களை உள்ளடக்கிய அந்த சொக்கநாத கலித்துறை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை அருளி செய்ய, அந்த கையில அந்த பெட்டகம் கிடைச்ச உடனே, அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே இந்த பதிகத்தை படிக்கிறார். கண்ணுக்கினிய பொருளாகி என் கரத்தில் வந்தாய், விண்ணும் பரவிடும் அற்புதமே என்ன விஞ்சைதான், மண்ணும் புகழ்ந்திட என்னையும் பூரண வாரியுள்ளே, நன்னும் படிசை மதிராபுரி சொக்க நாயகனே என்று சொல்லக்கூடிய சொக்கநாத கலித்துறை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை அருள் செய்கிற ஞானசம்பந்த பெருமான். சரி, இப்போ இவரை எப்படி பூஜி
பூஜிப்பது, முறைப்படி பூஜிக்கணும். உடனே மறுபடியும் சொக்கநாத பெருமான்ட்டே வர, பெருமானே உன்னை பூஜிக்கக்கூடிய முறையை எனக்கு சொல்லித் தருவதற்கு ஒரு ஞான ஆசிரியர் வேண்டுமே, நீயே எனக்கு ஒரு குருவை காட்டி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிற. அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்தை முறைப்படி பூஜிக்கணும், அதற்கு ஞான ஆசிரியர் வேண்டும். அதனால சொக்கநாத பெருமான்கிட்ட போய் விண்ணப்பிக்கிறார், பெருமானே எனக்கு ஒரு குருவை நீதான் காட்டி அருள வேண்டும் என்று கேட்கிறார். அன்றைக்கு இரவு கனவிலே சொக்கநாத பெருமான் காட்சி கொடுத்து சொல்றார், திருவாரூர்ல நம்முடைய பரம்பரையின் வழிவந்த ஞான பிரகாசம் என்று ஒருவர் இருக்கிறார். அவரிடம் சென்று ஞானோபதேசம் பெற்று எம்மை பூஜை செய்து வழிபாடு செய்வாயாக அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கனவிலே காட்சி கொடுத்து சொல்லிட்டார். அதே போல திருவாரூரிலே இருக்கக்கூடிய ஞான பிரகாசனுடைய கனவிலும் சொக்கநாத பெருமான் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து ஞான சம்பந்தன் என்று சொல்லக்கூடிய அன்பர் நம்முடையவன் தான், சோமவார தினத்தன்று உன்னிடம் ஞான உபதேசம் பெறுவதற்காக வருகிறார். அவனுக்கு சமய விசேட நிர்வாக தீட்சையை கொடுத்து எம்மை பூஜிக்கக்கூடிய முறையையும் சொல்லிக் கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி சொக்கநாத பெருமான் அவருடைய கனவுலையும் போய் சொல்லிட்டார். அவர்தான் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, சிற்றம்பல நாடிகள், அவருடைய பரம்பரையிலே வந்த 5வது சிற்றம்பல நாடியான கமலை ஞான பிரகாசர். கமலைனா திருவாரூர், திருவாரூருக்கு கமலைன்னு ஒரு பேர், கமலை ஞான பிரகாசர். அவருடைய கனவிலே சொக்கநாத பெருமானாய் காட்சி கொடுத்து சொன்னார். உடனே ஞான பிரகாசர் விழித்திருந்து பார்க்கிறார், மகிழ்ச்சி தாங்க முடியாது, சொக்கநாத பெருமானே தம்முடைய கனவிலே காட்சி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. ஞான சம்பந்த பெருமானுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். சோமவார தினத்தை திங்கட்கிழமை, இந்த திங்கட்கிழமை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற கமலை ஞான பிரகாசர். இப்போ மதுரையில இருக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மையும் வழிபாடு செய்துவிட்டு அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு கமலைக்கு புறப்படுறார். போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்துவிட்டு சோமவார தினத்தன்று திருவாரூர் வந்து அடைந்தார். திருவாரூர்ல இருக்கக்கூடிய கமலை ஞான பிரகாசர் சோமவார தினத்தன்று திருக்கோயிலுக்கு சென்று தீர்த்தத்திலே நீராடி அங்கு எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய திருமூலட்டானேஸ்வரரையும் தியாகராஜ பெருமானையும் வழிபாடு செய்துவிட்டு திருக்கோயிலை வலம் வருகிறார். வலம் வரக்கூடிய அந்த பகுதியிலே தட்சணாமூர்த்தி சன்னதி, இந்த தட்சணாமூர்த்திக்கு பக்கத்துல சித்தீஸ்வரத்திலே அமர்ந்து கொண்டு கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு ஞானசம்பந்த பெருமானுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். இப்போ திருவாரூருக்கு வந்த ஞானசம்பந்த பெருமான் அங்கு வந்து இந்த தீர்த்தத்திலே நீராடி அங்க இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்டான் என்று சொல்லக்கூடிய பெருமான் அவரையும் திருப்பொன் தியாகராஜ பெருமானையும் வழிபாடு செய்துவிட்டு திருக்கோயிலை வலம் வருகிறார். அங்கே தட்சிணாமூர்த்தி சன்னதி பக்கத்துல சித்தீஸ்வரத்திலே குருவாக இருக்கக்கூடிய ஞான பிரகாசர் அமர்ந்திருக்கிறார். எப்படி ஒரு காந்தமானது இரும்பை ஈர்க்குமோ அதுபோல அவருக்கு ஒரு ஈர்ப்பு. இந்த குருவை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, கண்களிலே கண்ணீர் வந்தது. இவர்தான் சிவபெருமான், சொக்கநாத பெருமான், நம்முடைய கனவிலே சொன்ன குரு என்பதை உணர்ந்து, எப்படி ஒரு கன்றானது தாயை பார்த்தால் விரைந்து ஓடுவோம் அதுபோல வேகமாக விரைந்து ஓடி குருநாதராக விளங்கக்கூடிய ஞான பிரகாசனுடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்குகிறார். பெருமானே, நீங்கள் தான் அடியனுடைய மும்மலங்களையும் நீக்கி எனக்கு ஞான உபதேசம் செய்து அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அப்போ கமலை ஞான பிரகாசர் அவரை அள்ளி எடுத்து அவருக்கு தீட்சை கொடுக்கிறார். ஞான உபதேசம் செய்து சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாக தீட்சை எல்லாம் கொடுத்து அவர் கரங்களில இருக்கக்கூடிய பெட்டகம்,
அத ஞானப்பிரகாசர் கையில கொடுக்க அவர் அதை அப்படி வணங்கி கண்களிலே ஊற்றிக்கொண்டு அதை திறந்து பார்க்கிறார். சொக்கநாத பெருமான் லிங்க வடிவில் இருக்கிறார். அதை முறைப்படி பூஜை செய்யக்கூடிய வழிமுறைகளை ஞானசம்பந்த பெருமானுக்கு போதிக்கிறார். சிவஞான சித்தியார் போன்ற நூல்களின் வழியாக சைவ சமய கருத்துக்களை எல்லாம் ஞானசம்பந்தருக்கு போதிக்கிற கமலை ஞான பிரகாசர். இப்போ குரு கூடவே இருக்கிற நம்முடைய ஞான பிரகாசர் தினந்தோறும் திருவாரூர்ல இருக்கக்கூடிய பெருமான் அவரை வழிபாடு செய்துவிட்டு அவர் கூட பல சீடர்கள்லாம் இருப்பாங்க. எப்போதும் அவங்க கூடவே இவர் ஒரு சீடராக இருந்து வருகிறார். அப்போ ஒரு நாள் திருவாரூர்ல அர்த்தஜாம பூஜை அதையெல்லாம் பார்த்துட்டு பூஜை முடிஞ்ச உடனே எல்லாம் அவங்க மடத்துக்கு செல்வார்கள் அல்லவா. அப்போ ஞான பிரகாசர் அவருடைய இல்லத்துக்கு புறப்படுறார். அன்றைக்கு கைவிளக்கு எடுக்கக்கூடியவர் தூங்கிட்டார். அப்போ ஞானசம்பந்த பெருமான் சரி நம்மளே குருவுக்கு கைவிளக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவர் கைவிளக்கு எடுத்துட்டு போறார். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் மின்சாரம் கிடையாது, கைவிளக்கு தான் எடுத்துட்டு போவாங்க. வீட்லயுமே விளக்கு தான் ஏற்றி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. இப்போ கைவிளக்கு எடுக்கக்கூடிய உறங்கிட்டார். அதனால அந்த பணியை யார் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் குரு பின்னால விளக்கு எடுத்துக்கிட்டு போறார். இப்போ ஞானப்பிரகாசரும் சென்று கொண்டு இருக்கிறார். அவர் முன் செல்ல பின்னால ஞானசம்பந்த பெருமான் விளக்கு எடுத்துக்கொண்டு கைவிளக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறார். இப்போ குருவா இருக்கக்கூடியவருடைய இல்லம் வந்த உடனே நிற்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். ஏன்னா உள்ள விளக்கு இருக்கும், உள்ள விளக்கு தேவைப்படாது. வீடு வரையும் தான் விளக்கு தேவைப்படும், உள்ள விளக்கெல்லாம் வச்சிருப்பாங்க, அதனால விளக்கு தேவைப்படாது. அதனால வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே பின்னாடி அந்த விளக்கு இருக்கக்கூடிய நிற்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டார். ஞானசம்பந்த பெருமான் குரு நிற்க அப்படின்னு சொல்லி கட்டளை பிறப்பிச்சிருக்கிறார். அதனால அந்த சொன்ன வார்த்தைக்காக அதே இடத்துல நின்றார். அப்படி அந்த கைகளுக்கே ஏந்தி கொண்டு அங்கேயே நிற்கிறார். அன்றைக்கும் பார்த்து கடும் மழை வர பொழியுது. இவரை பரிசோதிப்பதற்காக கடுமையான மழை பொழிகிறது. ஆனா அந்த மழையில ஒரு துளி கூட இவர் மேல படல. இவரை சுத்தி ஒரு கோல் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு எல்லா இடத்திலும் மழை பொழிகிறது. இவர் மேல ஒரு துளி மழை கூட பொழியல, விளக்கும் அணையல. அன்றைக்கு இரவு முழுவதும் மழை பொழிந்தது, இவர் மேல ஒரு மழை துளி கூட விழல, விளக்கும் அணையல. அப்படி விளக்கை பிடித்தவாறே இரவு முழுவதும் குரு நிற்கன்னு சொன்னதுனால நின்று கொண்டே இருக்கிறார். இப்போ காலையில அதிகாலையில பொழுது விடிஞ்ச உடனே ஞானப்பிரகாசருடைய பத்தினியார் அவனுடைய துணைவியார் வெளியில சாணம் தெளிப்பதற்காக வெளியே வர்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் சாணம் தெளித்து மாக்கோளம் விடுவார்கள். அவருடைய ஞானப்பிரகாசருடைய துணைவியார் வெளியில சாணம் தெளிப்பதற்காக வெளியில வந்து பாக்குறாங்க. அப்போ ஞானசம்பந்த பெருமான் இருக்கக்கூடிய வடிவத்தை பார்க்கிறாங்க. அவரை சுற்றி எங்கிலும் மழை பொழிந்திருக்கிறது, அவர் மேல ஒரு துளி மழை கூட விழல, விளக்கும் அணையல, நின்று கொண்டே இருக்கிறார். அவருடைய அந்த திருவடிவத்தை பார்த்து உடனே வீட்டுக்குள்ள போய் அவருடைய கணவனாக இருக்கக்கூடிய கமலை ஞான பிரகாஷ் அவர்கிட்ட போய் சொல்றாங்க, உங்களுடைய சீடர் இருக்கக்கூடிய கோலத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கமலை ஞான பிரகாசரும் வெளியில வந்து பாக்குற ஞானசம்பந்த பெருமான் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை பாக்குற அவருக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. உடனே வேகமாக வந்தார். வந்து ஆற தழுவி கொண்டு அவர் சொல்ற, உன்னுடைய பக்குவத்தை, அதிதீவிர பக்குவத்தை எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்கள் குரு நிலைக்கு சென்று விட்டீர்கள், நீங்கள் எனக்கு சீடனாக இருப்பது தகாது, அது முறையல்ல. நீங்கள் ஒரு குரு நிலைக்கு போய்விட்டீர்கள், அதனால நீங்கள்
ஒரு ஆதீனம் அமைத்து அதில் குருவாக பீடாதிபத்தியத்தில் நீரே குருவாக அமர்ந்து உம்மை நோக்கி வரக்கூடிய பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் ஞான உபதேசம் செய்கின்றது. உடனே அவர் சொன்னார், குருவே, உங்களை விட்டு நான் எப்படி பிரிந்திருப்பது? என்னால் உங்களை விட்டு பிரிந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறார். அப்போ தமிழ் ஞானப்பிரகாசர் சொன்னார், இந்த திருவாரூருக்கு பக்கத்திலே வில்வாரண்யம் இருக்கிறது. அந்த வில்வாரண்யத்திலே தர்மபுரம் என்று சொல்லக்கூடிய பதி இருக்கிறது. யமதர்மர் வந்து வழிபாடு செய்த இடம், அகத்திய மாமுனிவர் வந்து வழிபாடு செய்த இடம். அந்த தர்மபுரத்திலே பீடாதிபத்தியத்திலே நீர் அமர்ந்து உம்மை நோக்கி வரக்கூடிய பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் ஞான உபதேசம் செய்வாயாக. குருவாரம் தோறும் எம்மை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்றார். குருவாரம் வியாழக்கிழமை, வியாழக்கிழமை தோறும் எம்மை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி குரு சொல்றாரு. குரு ஆணைய மீறக்கூடாது. அவரும் சரின்னு சொல்லி விடைபெற்று போற. திருவாரூர்ல இருந்து தர்மபுரத்துக்கு போற. வழியில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்துவிட்டு அந்த தர்மபுரத்துக்கு போற. வில்வ ஆரண்யம், வில்வம் நிறைந்திருக்கக்கூடிய இடம். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய தர்மபுரீஸ்வரர் அவரை வழிபாடு செய்யற. அபயாம்பிகை அம்பிகையும் வழிபாடு செய்யற. வழிபாடு செய்துவிட்டு அந்த கோவிலினுடைய மேற்புறத்துல இந்த வில்வாரண்யத்துல ஆசிரமம் அமைத்து சொக்கநாத பெருமான் கொடுத்தாரு இல்லையா லிங்கம், அந்த லிங்கத்தை வைத்து பூஜை செய்து கொண்டு ஞான பீடத்திலே, ஞான பீடம் அப்படின்றது அறிவு வழங்கக்கூடிய இடம், அந்த ஞான பீடத்திலே அமர்ந்து கொண்டு தன்னை நாடி வரக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் ஞான உபதேசம் செய்து தீட்சை வழங்கி சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் உபதேசம் பண்ற ஞான சம்பந்த பெருமான். தன்னுடைய குரு கமலை ஞான பிரகாசர் அவர்தான் ஞான சம்பந்த பெருமானுக்கு குரு என்கின்ற பட்டத்தையே கொடுத்தார். அவர்தான் சொன்னார், நீ தர்மபுரத்திலே குருஞான சம்பந்தரால் விளங்கி உம்மை நோக்கி வரக்கூடிய பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் ஞான உபதேசம் செய்வாயாக அப்படின்னு சொன்னார். குரு சொன்னது மாதிரி தர்மபுரத்திலே ஆசிரமம் அமைத்தார். பீடாதிபத்தியத்திலே அமர்ந்தார். தன்னை நாடி வரக்கூடிய பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து வருகிறார். அதற்கு பல சீடர்கள் எல்லாம் இருந்தார்கள். சில ஆலய பணியெல்லாம் செய்யற, பல அற்புதங்கள் எல்லாம் செய்யற. அந்த சமயத்திலே அகத்தியமா முனிவர்களுடைய சீடர்கள், அகத்தியமா முனிவருடைய சீடர்கள் எல்லாம் இவருடைய அற்புதங்களை எல்லாம் கேள்விப்படுகிறார்கள். முனீந்தரர்கள் என்று அவருடைய பேர். அந்த அகத்தியமா முனிவருடைய சீடர்களான முனீந்தரர்கள் எல்லாம் குருஞான சம்பந்தருடைய பெருமையெல்லாம் கேள்விப்பட்டு தர்மபுர கோவில், தர்மபுரீஸ்வரர் ஆலயத்தை குருஞான சம்பந்தருக்கே ஒப்படைத்து விட்டு நீங்களே இந்த கோவிலை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பின்னால் உங்கள் பரம்பரையில வரக்கூடியவர்கள் இந்த ஆலயத்தை பார்த்துக் கொள்ளட்டும் சொல்லி குருஞான சம்பந்தருக்கு உபதேசம் எல்லாம் செய்தார்கள். ரசவாதம் முதலிய சித்திகளை எல்லாம் அந்த முனீந்தரர்கள் உபதேசம் செய்துவிட்டு கோவிலையும் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். இன்றைக்கும் தர்மபுரம் ஆதீனம் கட்டுப்பாட்டுல சிறப்பா அந்த கோவில் நடைபெறுகிறது. எல்லா நித்திய நைவேத்திய பூஜையெல்லாம் அங்க சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் குருமகா சன்னிதானம் அவர்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தன்னுடைய குரு கமலைஞான பிரகாசரை சென்று வழிபாடு செய்வர். பல அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிற ஞான சம்பந்த பெருமான். இவர் தர்மபுரத்திலேயும் இருப்பார், கமலை என்று சொல்லக்கூடிய திருவாரூர்ல இருப்பார். அடிக்கொருக்கா திருவாரூருக்கு போயிட்டு இருப்பார் தன்னுடைய குருவை பார்க்கறதுக்காக. அதனால இந்த மாசிலாமணி தேசிகருடைய சீடராக விளங்கக்கூடிய குமர குருபரர் அவர் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதாரம் செய்த குருஞான சம்பந்தரை பாடி அருள் இருக்கிறார். பண்டார மும்முனை கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல சொல்லும் போது சொல்ற,
அப்படின்ட்டு. குருஞான சம்பந்த பெருமான் தர்மபுரத்திலே இருப்பார், கமலையிலும் இருப்பார், ரெண்டு இடத்துலயும் அரசு வீச்சிருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொல்லுவார். அதே போல தாயுமானவ சுவாமிகளும் நம்முடைய குருஞான சம்பந்தர பாடியிருக்கிறார். பாதி விருத்தத்தால் இந்த பால் முழுவதையும் விலக்கி கொள்ளலாம் என்று பாடிய குருஞான சம்பந்தரின் பொன்னடிகளை நான் சேரும் நாள் எந்த நாளோ அப்படின்னு பாடுவார். யாரு? தாயுமானவ சுவாமிகள். அவர் நம்முடைய குருஞான சம்பந்தர பாடியிருக்கிறார். அவர் அவருடைய பாட்டுல சைவ சித்தாந்த கருத்துக்கள் முழுவதையும் அடக்கி இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்ற, பாதி விருத்தத்தால் இந்த பால் முழுவதையும் விலக்கி கொள்ளலாம் என்று பாடிய குருஞான சம்பந்தர். அத்தனையே விலக்கி பாடினவர் நம்முடைய குருஞான சம்பந்தர். குருஞான சம்பந்தரின் பொன் அடிகளை நான் சேரும் நாள் எந்த நாளோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக தாயுமானவ சுவாமிகள் பாரு. அந்த குருஞான சம்பந்த பெருமான் ஒரு முறை தில்லைக்கு எழுந்தருளினர். தில்லைக்கு செல்றார். தில்லையிலே நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான் சிதம்பரம் நடராஜர் அவரை வழிபாடு செய்யறார். சிவகாமி அம்பானை வழிபாடு செய்யறார். அப்போ 1000 கால் மண்டபம் அங்கே அமர்ந்து கொண்டு தியானத்துல இருக்கிறார். அப்படி தியானத்துல இருக்கிற பொழுது அப்படி நிட்டை கூடிட்டார். நிட்டை கூடி தியானத்துல இருக்கிறார். அந்த சமயத்திலே சிவகாமி அம்பிகை அவங்களுடைய பள்ளி அறையிலே வைத்திருந்த பாயாசத்தையும் திரு அமுதத்தையும் தங்கை நீரையும் கொண்டு வந்து ஞான சம்பந்த பெருமானுக்கு, குருஞான சம்பந்த பெருமானுக்கு கொடுத்தார்கள். எப்படின்னு பாருங்க, சிவகாமி அம்பா அவங்க பள்ளியறையில வச்சிருந்த பாயாசத்தையும் திரு அமுதத்தையும் சோழையும் தங்கை நீரையும் கொண்டு வந்து ஞான சம்பந்தர், குருஞான சம்பந்தர் தியானத்திலே இருக்கிறார், சாப்பிடவே இல்லை, அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தார்களா சிவகாமி அம்பா. இன்றைக்கும் நம்ம சிதம்பரம் போனோம்னா அந்த 1000 கால் மண்டபம் அதற்கு முன்பாகத்தான் பள்ளி அறையில வைத்த பூஜை செய்த பாயாசம் வரை திருஅமுதம் எல்லாமே வரிசையா நிக்க வச்சு எல்லாருக்கும் வரக்கூடிய அத்துணை பேருக்கும் கொடுப்பார்கள். இன்றைக்கும் அந்த வழக்கம் சிதம்பரத்துல உண்டு. அப்படி சிவகாமி அம்பாளே தன்னுடைய பள்ளி அறையில வைத்திருந்த பூஜையில வைத்திருந்த பாயாசம் திரு அமுதம் தங்கை நீரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தர்மபுரத்துல இருந்த பல நூல்களை எல்லாம் ஏற்றிருக்கிறார். அங்கே பெருமான் தர்மபுரத்துல இருக்கிற பொழுது அந்த குளம், அந்த குளத்துல புலியும் பசுவும் சேர்ந்து தண்ணீர் கொடுக்கணும். புலியும் பசுவும் எங்கேயாவது சேர்ந்து இருக்குமா? இருக்காது. ஆனா அந்த குளத்துல தண்ணீர் குடிக்கிறதுக்காக புலியும் பசுவும் வந்தது சண்டையே போடாம புலியும் தண்ணி குடிக்குது, பசுவும் அதுவாட்டுக்கு தண்ணி குடிக்குது. அவர் இருந்த இடத்துக்கே அவ்வளவு ஒரு சிறப்பு. ஏன்னா அங்க இருந்த விலங்குகள் கூட பக்குவப்பட்டுருச்சு. அங்கிருந்த விலங்குகள் கூட பக்குவம் அடைந்ததாம், ஞானம் அடைந்ததாம். அந்த தர்மபுரத்திலே பெருமான் பல நூல்களை எல்லாம் ஏற்றிருக்கிறார். சிவமோக சாரம் என்று சொல்லக்கூடிய நூலை ஏற்றிருக்கிறார். பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 30 உண்மையை விளக்கக்கூடிய சிவமோக சாரம் என்று சொல்லக்கூடிய நூலை அருளி இருக்கிறார். அதுக்கப்புறம் சோடச கலா பிரசாத சர்க்கம் என்று சொல்லக்கூடிய நூலையும், திரு பதார்த்த ரூபாதி தசகாரி அகவர், திரு பதார்த்த ரூபாதி தசகாரி அகவர் என்று சொல்லக்கூடிய நூலையும் இயற்றி இருக்கிறார். அங்கே இருக்கிற பொழுது மதுரையிலே இருந்த சொக்கநாத பெருமான் மீது அதீத அன்பு கொண்டு சொக்கநாத பெருமானுக்காக சொக்கநாத வெண்பா என்று சொல்லக்கூடிய நூலையும் அருளி இருக்கிறார். குருவாரம் தோறும் தன்னுடைய குரு கமலை ஞான பிரகாசரை சென்று வழிபாடு செய்வார். அப்போ ஒரு நாள் அவருக்கு செய்தி வருது, தன்னுடைய குரு ஜீவ சமாதி அடைந்து விட்டார் என்கின்ற ஒரு செய்தி தெரிய வருது. தன்னுடைய குரு பரிபூர்ண நிலை அடைந்து விட்டார் அப்படின்ற செய்தி தெரிஞ்ச உடனே ரொம்ப மனவேதனைப்பட்டு தன்னுடைய குரு மேல நவரத்ன மாலை என்று சொல்லக்கூடிய நூலை போற்றி அருள் செய்கிறார். தன்னுடைய குருவை போற்றி
நவரத்ன மாலை என்று சொல்லக்கூடிய நூலை அருளி செய்த குருஞான சம்பந்த பெருமான். அதுக்கப்புறம் தர்மபுர ஆதீனத்திலே இருந்து தன்னை நோக்கி வரக்கூடிய பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் ஞானோபதேசம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சீடர்களிலே ஆனந்த பரவசர், ஸ்ரீ ஆனந்த பரவசர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை குருமகா சன்னிதானமாக நியமித்து அவருக்கு தீட்சையெல்லாம் வழங்கி சமய பரிபாலனெல்லாம் செய்துவிட்டு அவரை ஞான பீடத்திலே அமர வைத்து உபதேசம் செய்துவிட்டு அந்த ஞானபுரீஸ்வரர் திரு ஆலயத்திலே சிவலிங்கத்தினுடைய நிலையிலே ஜீவசமாதி அடைகிறார். ஜீவசமாதி அடைந்த அந்த சிவலிங்கம், அந்த திருக்கோயிலுக்கு ஞானபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு தனக்கு பரிபூர்ண நிலை வந்துவிட்டது என்பதை அறிந்த குருஞான சம்பந்தர் ஆசிரமத்துக்கு, அவருடைய ஆசிரமம் இருக்கு இல்லையா, தர்மபுர ஆசிரமம், அந்த ஆசிரமத்தினுடைய மேற்கு பக்கத்துல ஞானபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு திருப்பெயரிலே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த சிவலிங்கத்தினுடைய நிலையிலே குருஞான சம்பந்தர் பரிபூர்ண நிலை அடைந்தார், ஜீவ சமாதி அடைந்தார். அதாவது அவருடைய ஆசிரமத்திற்கு மேற்கு பக்கத்துல ஞானபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பெயரால் இருக்கக்கூடிய சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தை அங்கே பிரதிஷ்டம் செய்து அந்த சிவலிங்கத்தினுடைய நிலையிலே குருஞான சம்பந்தர் பரிபூர்ண நிலை ஜீவ சமாதி அடைந்தார். இப்போ குருஞான சம்பந்தர்கிட்ட உபதேசம் பெற்றுக்கொண்ட ஸ்ரீ ஆனந்த பரமேஸ்வரர் அப்படி தியானத்துல இருக்கிறார். ஸ்ரீ ஆனந்த பரமேஸ்வரர் தியானத்துல இருக்கிற பொழுது அதிதீவிர பக்குவம் அடைந்து அப்படி அவர் ஜீவ சமாதி அடைந்தார். ஞான உபதேசம் பெற்ற அந்த நாளிலே சிவசமாதி அடைந்தார். ஸ்ரீ ஆனந்த பரமேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை இரண்டாவது, தனக்கப்புறம் இரண்டாவது குருமகா சன்னிதானமாக நியமித்து விட்டு ஞானபுரீஸ்வரருடைய சிவலிங்கத்தினுடைய நிலையிலே குருஞான சம்பந்தர் நிட்டை கூறினார், ஜீவசமாதி அடைந்த. இப்போ அந்த குருஞானவரிடம் ஞான உபதேசம் பெற்றுக்கொண்ட ஸ்ரீ ஆனந்த பரமேஸ்வரர் அப்படியே தியானத்திலே இருந்தவர் அப்படியே ஜீவசமாதி அடைந்துட்டார். ஞான உபதேசம் பெற்றுக்கொண்ட நாளிலே அன்னைக்குதான் ஞான உபதேசம் வழங்கியிருக்கிறார். அவர் அப்படியே அந்த ஞான புரீஸ்வருடைய சிகரத்தை, அதான் அந்த புண்ணியாசம் அந்த ஜீவசமாதி அடைஞ்சார் இல்லையா, அந்த சிகரத்தை பார்த்தவாறே எதிரே இவர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். இப்போ சீடர்களுக்கெல்லாம் என்ன செய்வதுன்னே தெரியல. ஏன்னா இப்ப குரு வேணுமே, குரு இல்லாமல் சீடர்கள் எல்லாரும் தவித்தார்கள். இப்போ எல்லா சீடர்களும் சென்று குருஞான சம்பந்தருடைய ஜீவ சமாதியா இருக்கக்கூடிய ஞானபுரீஸ்வரர் ஆலயம் அதற்கு முன்பாக நின்று கொண்டு, குருவே, நீங்கள் ஸ்ரீ ஆனந்த பரமேஸ்வரை குருமகா சன்னிதானமாக நியமித்து ஜீவசமாதி அடைந்தீர்கள். இப்போ ஸ்ரீ ஆனந்த பரமேஸ்வரும் நிட்டை கூடி அவரும் இப்ப பரிபூர்ண நிலை அடைந்து விட்டார். எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. குரு இல்லாமல் நாங்கள் எல்லாம் என்ன செய்வது? எங்களுக்கு குரு வேண்டுமே அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க குருஞான சம்பந்தருடைய ஜீவ சமாதி முன்பாக நின்று அத்துணை சீடர்களும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஜீவ சமாதி அடைந்த குருஞான சம்பந்த பெருமான் மீண்டும் சமாதி விட்டு வெளியில வந்து அந்த சீடர்களிலே சச்சிதானந்தம், ஸ்ரீ சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடியவரை அழைத்து அவருக்கு தீட்சை கொடுத்து ஞான உபதேசம் செய்து அவரை மூன்றாவது குருமகா சன்னிதானமாக நியமித்து ஞானா பீடத்திலே அமர வைத்துவிட்டு மீண்டும் எல்லாரும் காணும்படியாக ஜீவ சமாதிக்குள்ள போய் மறைந்தார். என்ன இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால திரும்ப வர முடியாது. ஆக ஒருத்தர் இறந்துட்ட அப்படின்னா திரும்ப அவங்களால திரும்ப வர முடியாது. ஆனா அருளாளர்களாலையும் மகான்களாலையும் ஞானிகளாலையும் முடியும். அவங்க ஜீவ சமாதி அடைந்த பிற்பாடும் அவர்களால் திரும்ப வர முடியும். அதனாலதான் நாம் அவர்களை மகான்கள், ஞானிகள் என்று சொல்கிறோம். குருஞான சம்பந்த பெருமான் ஜீவ சமாதி அடைந்த பிற்பாடும்
வெளியில வந்து இன்னொரு ஒருவரை பீடாதிபத்தியத்தில் அமர வைத்து குருமகா சன்னிதானமாக நியமித்து விட்டு சென்றார்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம். அப்பேற்பட்ட ஒரு மகான் அவதாரம் செய்த ஸ்ரீவில்லிபுத்தூரில நம்ம நடந்திருக்கோம் அப்படின்றது ஒரு நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். நாம் பெருமையை செய்திருந்தால்தான் இப்பேற்பட்ட அருளாளர்கள் எல்லாம் அவதாரம் செய்த மண்ணுல நாம பிறக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு மகான். அதுக்கப்புறம் 4வது குருமகா சன்னிதானம் தான் மாத்திராமை தேசிகர். அவருடைய சீடர் தான் குமரகுருபர். தன்னுடைய குரு ஆணைப்படி காசிக்கு சென்று காசியிலே குமாரசாமிகள் என்று சொல்லக்கூடிய மடத்தை நிறுவினர். காசி மடத்தை நிறுவினர் குமரகுருபர். அப்படி தர்மபுரம் அப்படின்றது நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதாரம் செய்த குரு ஞான சம்பந்தரால் தோற்றுவிக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் அவர்கள் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவருக்காக கோவில் அந்த உருவ சிலையவே பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். பல சிறப்பான ஒரு திருப்பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம் செய்த குருஞான சம்பந்தர் அருள் செய்த நூல்கள் 8 நூல்கள் இருக்கிறது. அந்த 8 நூல்களில் சொக்கநாத அஷ்டாங்கம் என்று சொல்வார்கள்.